இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் மதியானம் அந்த ஆண்டவரே முதல் செஷன்லேருந்து இம்மட்டுமாக நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த 2வது பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எங்களோடு கூட பேசுங்க, உடைய வார்த்தைகளை அனுப்புங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஒருவேளை வேதத்தை நீங்கள் தியானிக்க விருப்பமுள்ளவங்களாக இருந்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த 24ஆம் அதிகாரம் 3 பகுதியாக இருக்கும். 1 முதல் 8 வரைக்கும் ஒரு பகுதி, 9 முதல் 14 வரை ஒரு பகுதி, 15 முதல் 30வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 31க்கு மேலே இந்த 3 பகுதியினுடையதான விளக்கங்கள் இருக்கும். நீங்கள் படிக்கும்போது அப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லகுவாக ஈஸியாக இருக்கும். 1 முதல் 8 வசனங்கள் ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள். 9 முதல் 14 வரை உபத்திரவ காலம், 7 வருஷம் உபத்திரவ காலத்தினுடைய முதல் 3.5 வருஷம் நடக்க வேண்டியது. அந்த 15 முதல் அந்த 30 வரைக்கும் உபத்திரவ காலத்தினுடைய 2வது பகுதி, இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையோடு கூட முடிவடையும். இதோ மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னு முடிவடையும். ஸோ இந்த 3 பகுதியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி உள்ளது இந்த 3 பகுதியினுடைய சில விளக்கங்கள் அங்கே இருக்கும். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா, ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அதுக்கு தான் நாம் காத்திருக்கிறோம். இங்கே யாராவது ரகசிய வருகை இல்லைங்கிறவங்க இருக்கீங்களா? எனக்கு ரகசிய வருகை இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எனிபடி ஐ டோன்ட் ஹாவ் எனி பிலீவ் இன் த ராப்சர் அப்படின்னு இருக்கீங்களா யாராவது? எவ்ரி ஒன் பிலீவ் இல்லையா? ரைட், அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ நாம் ரகசிய வருகைக்காக காத்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். அப்படி ரகசிய வருகைக்கு காத்திருக்கும் பொழுது அதற்கு முன்பாக நடைபெற வேண்டிய அடையாளங்களில் அங்கே 7 அடையாளங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த 1 முதல் 8 வசனத்தில் 7 அடையாளங்கள் உண்டு. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். 2வது, ஜனத்துக்கு யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 3வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 4வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். 5வது, பஞ்சங்கள். 6வது, கொள்ளை நோய்கள். 7வது, பூமி அதிர்ச்சிகள். இந்த 7ம் அங்கே இருக்கும். த 7 signs before the rapture அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இந்த 7 அடையாளங்களை பார்க்க போகிறது இல்லை. நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பார்க்கல. அதோடு கூட சேர்ந்து வேறொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் 3 காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார். அந்த மத்தேயு 1 முதல் 24 முதல் 25வது வசனம் வரைக்கும் 3 காரியங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார். அந்த 3 எச்சரிப்புகளை குறித்து தான் நாம் இன்றைக்கி இந்த 2வது பகுதியில் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். முதலாவது எச்சரிப்பு எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பிரதியுத்தரமாக, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது எச்சரிப்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், வஞ்சிக்கிற காரியம். அந்த வஞ்சிக்கிறதுல ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான வஞ்சிப்பு தான். வஞ்சிக்கிறதுல ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. நானே கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு கொஞ்சம் பேர் வருவாங்க அப்படின்னு. அப்படி இல்லாமல் வருவாங்க, நான் தான் இயேசுன்னு வருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இவங்க எல்லாம் நான் தான் இயேசுன்னு வந்தவங்களில் ஒரு குரூப். இது வரைக்கும் 3000லேருந்து 4000 பேர் வரைக்கும் நான் தான் இயேசுன்னு வந்திருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் இதில் இருக்கக்கூடியதான ஒரு குரூப். இதில் இன்னும் ஒரு 18 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் சிரிக்கிறீங்களா, இருக்கிறாங்களான்னு நினைக்கிறீங்களா? அடுத்த வீடியோ போடுங்க. அதில் பாருங்கள், இப்போ செர்பியாவில் நான் தான் இயேசுன்னு சொல்லி ஜனங்களை அநேகமாக வஞ்சிக்கத்தில் நம்ம நூற்றாண்டில் இவர் தான் அநேகமாக ஜனங்களை வஞ்சித்தவர். விசாரியன்னு பேர் இவருக்கு. இவர் செர்பியா பகுதியில் இருக்கிறாரு. இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவரை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட மட்டும் லட்சக்கணக்கில் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில். அதில் ஒரே ஒரு நாளில் மட்டுமே 4000 பேர் தங்களுடைய மொத்த சொத்துக்களையும் விற்று இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. 4000 பேர் சொத்துக்களை விற்றுட்டு இவர் கூடவே இருப்பாங்க. இவர் 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 இருக்கிறார் பாருங்கள். இவருக்கு பக்கத்தில் இந்த வீடியோ முழுக்க ஓடும், 8 நிமிஷம் ஓடும், ஃபுல்லாக பார்க்க நேரம் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்கு பக்கத்தில் குடிசை போட்டு தங்கியிருப்பாங்க, டென்ட் மாதிரி போட்டு தங்கியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இயேசுவோட வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அங்கேயே அவங்க விவசாயம் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. பக்கத்தில் பாருங்கள் டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. இவங்க எல்லோரும் கேட்டிங்கன்னா நான் இயேசுவோட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் அவரோட கூட இருக்கிறவங்களில். சரி போதும், அப்படியே சும்மா பாஸ் பண்ணுங்கள் போவோம். அப்போது ஏன் இந்த மாதிரி ஆட்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள்? ஃபஸ்ட்டு கொஸ்டின். இயேசு சொன்னபடியே தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அநேகர் வஞ்சிப்பார்கள். எல்லா காலகட்டத்திலும் வஞ்சித்தாங்க. இது நம்ம காலகட்டத்தில் 18 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு முந்தின ஸ்லைட் போங்க. இதில் அடுத்ததில் முன்னாடி இதனோட ஃபோட்டோ காட்டணும் பாருங்க. இந்த ஸ்லைடை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன். இதில் பார்க்குறதுக்கு இவங்க எல்லாருமே நான் தான் இயேசுன்னு சொல்லி, இதில் கொஞ்சம் பேர்லாம் நம்ம காலத்தில் உள்ளவங்க, நம்ம காலத்தில் இருந்தவங்க. இதில் பார்க்குறதுக்கு இயேசு கிறிஸ்து மாதிரி யார் இருக்கிறது? முதலாவதா மூணாவதா? அது மூணாவது இருக்கிறையும் பாருங்கள் நல்லா தெளிவாக. முதலாவதா மூணாவதா? தெளிவாக சொல்லுங்கள். அதுக்குள்ளேயும் மூணாவதுக்கு மாறிட்டீங்களா? முதலாவதுன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? சும்மா கை தூக்குங்க நல்லா பாப்போம். நான் தானே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். மூணாவதுன்றவங்க ஓகே ரைட். இப்போ அடுத்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி இயேசுவை பார்த்துருக்கீங்களா? இல்லையா? அப்புறம் எதை வச்சு இப்போ முதலாவது மூணாவதுன்னு ஓட்டு போட்டிங்க? இப்போ எந்த படத்தில் இயேசு நடித்தார்? அப்போ இயேசு மாதிரி நடிச்சிட்டா அவர் தான் இயேசுவா? அப்படி தான் இருப்பாரா? அப்போ அதான் உண்மையா? நான் அந்த கேள்வியை கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நம்முடைய மைண்டில் இயேசு இப்படி தான் இருப்பார்னு ஏற்றிட்டாங்க. புரியுதுங்களா? நம்மளோட சின்ன வயசுலேருந்து இயேசு இப்படி இருப்பார், இயேசு இப்படி இருப்பார்னு சொல்லி நம்ம மைண்டில் ஏற்றுறதுனால இப்போ இந்த நீல முடியோட தாடியோட ஒரு ஆளை பார்த்தா நமக்கு இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு இப்படி தான் இருப்பாரான்னு பைபிளில் கேட்டிங்கன்னா இப்படி இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசுவை பற்றி சொல்லுது, வசனம் சொல்லுது, அவர் 10,000ங்களிலே சிறந்தவர், அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்ட நதிக்கரையோரத்தில் தங்குகிற புறா கண்களுக்கு ஒப்பாயிருக்கிறது. சாரோனின் ரோஜா நம்ம எல்லாம் கேட்குறோம். அப்போ இது முகம் அப்படி இருக்குதா? பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குதா? இல்லை. சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசு இப்படி தான் இருக்கிறாரா, இப்படி தான் இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எங்கேயுமே அப்படி பற்றி டிஸ்கிரிப்ஷனே இல்லை. சரி, இப்போ இயேசு எப்படி இருக்கிறாரு அட் ப்ரெசண்ட் அப்படின்னு கேட்டால் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. 1ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி வசனம் தெளிவாக சொல்லுது. அதில் ஃபஸ்ட்டே காலி ஆகிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்தது அப்படின்னு இருக்கும், கண்கள் அக்கினி சுவாலையை போல இருந்தது அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அந்த பைபிள் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இயேசு இப்போ பரலோகத்தில் எப்படி இருக்கிறாருன்னு யோவான் பார்த்து சொல்கிறதுக்கும் இப்போ நீங்கள் இயேசுன்னு சொல்லக்கூடியதான இந்த மாதிரி ஆட்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. அமைப்பே வேறு, தலையிலேருந்து கண்ணிலேருந்து காலிலேருந்து எல்லாமே வேறையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வஞ்சிக்கிற காரியம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம மைண்டில் ஏற்றின சில காரியங்கள், இயேசு இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆவிக்குரியவர்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கண்ணு மூடினா கூட இப்போ இயேசு இப்படி தான் வர்றாரு. ஜெபத்தில் நீங்கள் கண்ணை மூடி இயேசுவேன்னு பார்க்கும்போது உங்கள் மைண்டில் எப்படி தான் வருது? நீல முடியோட தாடியோடு தான் வருது. ஒரு லெவலுக்கு மேலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த பிறகு தான் நாம் அவரை ஒளியாகவோ அக்கினியாகவோ நாம் தரிசிக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன?
இப்படி தான் வருவார் அப்படின்னு நம்ம மைண்டில் ஏற்றினது. அதுக்கு தான் ஆவிக்குரிய சபைக்கு வந்த உடனே ஒரு மூல உபதேசமாக அடிப்படையாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி இயேசுநாதருடைய ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ, தூதர்கள் ஃபோட்டோ எது இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க, அவங்க யாரும் இப்படி இருக்க போகிறது இல்லைன்னு சொன்னோம். அதனால தான் சிலைகளை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொன்னோம். இப்படி தான் ஆவிக்குரிய சபைகள் இருந்துச்சு ஒரு காலகட்டம் வரைக்கும். அப்புறம் ஒரு கடைசி 20-30 வருஷமாக சில எவாஞ்சலிஸ்ட்டுகளும் சரி, சில பாஸ்டர்ஸும் சரி, அவங்க அந்த மீடியான்னு வந்த உடனே, மீடியாவே விஷுவல் தானே, மீடியாங்கிறது விஷுவல், இந்த விஷுவலில் இயேசுவை காட்டணும்ல, காட்டக்கூடாதுங்கிறது தான் பைபிள். கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். அந்த காலத்திலேயே கண்டு விசுவாசிக்கிறது இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, அலெக்சாண்டர் மாதிரி சிலைகள் இருக்கிறது, அகஸ்ட் சீசர் சிலைகள் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி உள்ள எத்தனையோ கோயில்கள் சிலைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இயேசுவுக்கு சிலை செய்யப்படவில்லை, எந்த ஒரு சிலையும் செய்யப்படலை. எல்லாமே கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் செய்யப்பட்டது. ஆனால் இயேசு எப்படி இருப்பார்னு அவர் காலகட்டத்தில் ஒரு படம் கூட வரையப்படவில்லை. ஒரே ஒரு இதுக்கு காட்டுவாங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுடைய முகம் தொடச்ச மாதிரி ஒரு துணி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதில் இயேசுடைய முகம் பதிஞ்சிருப்பாங்க. அது கூட உண்மை இல்லைன்னு இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இயேசுடைய முகம் இப்படி தான் இருக்கும்னு பைபிள் சொல்லவே இல்லை, ஆண்டவர் அதை விட்டு வைக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய மைண்டில் ஏற்றி 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 இப்போ விஷுவலைஸ் காலம் வந்த உடனே இயேசுவை காட்டணும். முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்ஹர்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. பென்ஹர் படம் வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்தார். வேலஸ்ன்னு ஒருத்தர் எழுத ஆரம்பித்து அந்த எழுதுறதுக்காக ஒரு பைபிள் படித்தார். அவர் எழுதுறதுக்காக பைபிள் படித்தார். அப்படி என்ன தான் இதில் இருக்குது அப்படின்னு படிக்க ஆரம்பித்து ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியில் அந்த புக்கை எப்படி முடித்தார்னா, இயேசு இருக்கிறாருன்னு முடித்தார். அவர் இயேசுவே தேவன் முடிக்கிறார். அந்த படத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இயேசுடைய முகத்தை காட்டவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகத்தை காட்ட மாட்டாங்க. அவருடைய தலை பின்பக்கம் இப்படியே தான் காட்டிகிட்டு இருப்பாங்க, முகத்தை காட்டவே மாட்டாங்க. இத்தனைக்கும் அது வந்து 12-13 ஆஸ்கார் அவார்டு வாங்குச்சு. ஒரு கான்ஷியஸ் இருந்துச்சு, இயேசுவை நாம் காட்டக்கூடாது, இயேசு இப்படி தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, நம்முடைய தேவன் உருவத்தில் இல்லாதவர், எந்த சிலைகளுக்குள்ளேயும் இல்லாதவர், சித்திரத்துக்குள் இல்லாதவர். இந்த கடைசி 20 வருஷமாக மீடியா விஷுவலைஸ் வர ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லை, விஷுவலைஸ் காட்டணும். விஷுவலைஸ் காட்ட காட்ட இயேசுவை காட்டியாக வேண்டும். அதில் நிறைய எவாஞ்சலிஸ்ட்டுகள் இவங்களாம் புக்கு போட போட புக்கிலையும் இயேசுவை கொண்டாந்தாங்க. அது ஒரு பீரியடில் எப்படி ஆயிடுச்சுன்னா, விக்கிரக ஆராதனைக்கு நேராக திருப்பிடுச்சு. சில எவாஞ்சலிஸ்ட்டுகள்லாம் விக்கிரக ஆராதனைக்கு நேராக மக்களை திருப்பிட்டாங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வீடுகளில் இருக்குமானால், இயேசுநாதர் சிலையோ ஃபோட்டோவோ இப்போல்லாம் இருக்குது, நிறைய பேரோட வீட்டில் இருக்குது. இப்போ என்னென்னா, ஆவிக்குரியவர்களுக்கே அந்த உணர்வு இல்லை. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் அந்த எரிகோவிலேருந்து எடுக்க வந்தது இருந்தால் ஆண்டவர் அந்த அடுத்த இதில் வந்து தோக்கடிக்கிறார். ஆய்வுப்பட்டதை பிடிக்கும் போது அவங்க தோக்கடிக்கிறாரு. ஒரே ஒருத்தன்னா தப்பு பண்ணியிருந்தான், ஒரு தீட்டான காரியம். புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து வசனம் சொல்லும்போது வெளிப்படுத்தல் 22 கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 21 கடைசி வசனம் வாசிக்கும் பொழுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்கிறதுலேன்னு இருக்கும். நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். ஆனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட அருவருப்புகள் வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு பெருசாகவே தெரிய மாட்டேங்குது, அது இருக்கக்கூடாதுன்னே தோண மாட்டேங்குது. அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கி இயேசுநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோகால்டு ஜீசஸோடைய ஃபோட்டோ, புக்ஸு, ஸ்டிக்கரு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லையும் ஸ்டிக்கர் வடிவில், வாக்கு தத்தத்தின் வடிவில், புத்தக வடிவில் உங்கள் வீட்டில் இருக்குது. என்றைக்காவது அது தப்புன்னு உங்களுக்கு பட்டுச்சா? ஒரு 20 வருஷமாக இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி 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 உங்களுக்கு அது தப்புனே பட மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு அதுவே இன்னொரு கடவுளுடைய ஃபோட்டோட அவங்க சொல்கிறது உங்கள் வீட்டில் இருந்தால் தப்புன்னு படுது. அது எதையாக இருந்தால், ஐயோ நாங்கள் இதெல்லாம் வீட்டில் வைக்க மாட்டோம், அதை வைக்க மாட்டிங்கன்னா இதையும் வைக்கக்கூடாது, தூக்கி போட்டுறணும். சில வீடுகளுக்கு போனால், அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம், டைனிங் ஹாலில் மாட்டியிருக்கிறாங்க ராபோஜன ஃபோட்டோ. டைனிங் ஹாலுக்கு ஏன் மாட்டணும்? அதை அவங்களுக்கு 2 போஜனத்துக்கும் வித்தியாசம் தெரியலன்னு அர்த்தம். ராபோஜனங்கிறது வேறு, திருவிருந்து. ராபோஜனம் எங்கே வச்சுருக்கிறாங்கன்னா, போஜனம் பண்ணுற இடத்துல வச்சுருக்கிறாங்க, டைனிங் டேபிளுக்கு மேலே. நல்ல இந்த பக்கம் இயேசுநாதருக்கு இந்த பக்கம் 6 பேர், அந்த பக்கம் 6 பேர், 12 பேர் இருக்கிறாங்க, மாட்டி வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், இது எதுக்கு இங்கே மாட்டியிருக்கீங்கன்னு. ஐயோ பாஸ்டர் பாருங்கள், இது இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் இது இயேசுநாதர் இது எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னாரு. இல்லை, நடுவில் இயேசுநாதர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கார்னரில் யூதாஸ் இருக்கிறான் பாருங்கன்னு. அதில் யூதாஸும் இருக்கான். இப்போ இயேசு கிறிஸ்து இருந்தால் உங்கள் வீட்டில் தேவ பிரசனம் வரும்னா, யூதாஸ் இருந்தால் என்ன பிரசனம் வரும்?
இன்றைக்கி இதான் கொஞ்சம் பேருக்கு அவங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, ஐயோ அந்த ஊழியத்துலேருந்து வந்த புக்கு தூக்கி போடலாமா, பைபிளே காணாம போயிடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைபிள்லாம் இப்போ இல்லவே இல்லை. எல்லார் வீட்லேயும் பைபிள், இப்போயே உங்கள் வீடுங்களே சில வீடுகளில் பைபிளில் 4 பேஜ் இல்லை. ஆதியாகமத்தில் முதல் 2 அதிகாரமே இருக்க மாட்டேங்குது. பாம்பு நுழைஞ்சதுலேருந்து தான் வீட்டிலே இருக்குது. ஆதாம் ஏவாளே இல்லை. இதில் வேறு புக்கை தூக்கி போடலாமா? இன்னும் கொஞ்சம் பேர் வீட்டில் பைபிளே இல்லை, எங்கே இருக்குன்னே தெரியாது. திடீர்னு பாஸ்டர் வந்து சங்கீதம் வாசி போனால் வீடே பைபிள் தேடுது. அதை விட இன்னும் கொஞ்சம் பேர் சர்ச்சுக்கு வரும்போதே பைபிள் தூக்கிட்டு வரதில்லை. அதில் கேட்டால் நாங்கள் மொபைலில் பைபிள் பார்க்குறோம். வி ஆர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஏன் மொபைலில் பைபிள் பார்க்கக்கூடாதா? சர்ச்சுக்குள்ளே மொபைலில் பைபிள் பார்க்கக்கூடாது. என்னங்க நீங்கள் ரொம்ப பழைய ஆளாக இருக்கிறீங்களே, ஏன் புதிய ஆப்பு தான் மொபைல்லே வந்துருச்சே. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஆப்பை மொபைலில் பார்க்குறது நாங்கள் தப்புன்னு சொல்லலை, சர்ச்சுக்குள்ளே உட்காந்து பார்க்காதீங்கன்றோம். என்னென்னா நீங்கள் உட்காந்து இங்கே ஆப்பை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒருத்தன் மெசேஜ் அனுப்புவான், வேர் ஆர் யூ அப்படிம்பான். நீங்கள் மெசேஜ் கொடுக்குறவரையும் பார்ப்பீங்க, வேர் ஆர் யூவையும் பார்ப்பீங்க. பார்த்துக்கிட்டே அப்படியே நீங்கள் தான் பார்க்காமே டைப் பண்ணுவீங்களே, போட்டு அனுப்பிங்க, நான் சர்ச்சில் இருக்கிறேன். அடுத்து அவன் அங்கேருந்து அனுப்புவான், எப்போ வருவேன். உடனே நீங்கள் அனுப்புவீங்க, என்ன விஷயம், நாங்கள் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு இருக்கோம். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மண்டையில் ஒன்றுமே ஏறாது. அப்போ தான் இவர் உயிரை கொடுத்து 7 புதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார், அதுக்கு ஒன்றும் ஏறாது மைண்டில். அவ்வளோதான், முடிஞ்சு. உடனே அடுத்த மெசேஜ் போடும், இரு இங்கே ஒருத்தன் அறுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த ஆள் வாய்க்கு காவல் வையும், சீக்கிரம் முடிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. 1 மணிலேருந்து பேசிக்கிட்டே இருக்காம்பா. அதுக்கு தான் உங்களை மொபைல் பார்க்க வேணான்னு சொல்கிறோம். நீங்கள் முக்கியமான காரியத்தை கேட்கும் போது மொபைலில் பிசாசு என்ன பண்ணிடுவான், டைவர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏரோப்ளைன் மோட்டில் போட்டு வைங்க, அப்பயும் வேஸ்ட்டு. இருக்கிற வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க போர் அடித்தா. இல்லைனா சும்மா இருக்கிறத எதையோ ஒர்க் வந்து மெசேஜை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன் பிரிண்டட் வெர்ஷனை தூக்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது இருக்குது? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு வரும்போது அதில் ஏன் உங்களுக்கு அப்படி வெக்கமாக இருக்குது? ஒரு டாக்டர் போகும்போது ஸ்டெட்டஸ்கோப் எடுத்துகிட்டு போகிறது வெக்கமா இல்லையா? கரெக்ட் தானே? ஒரு வேலைக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போகிறது உங்களுக்கு வெக்கமாக இருக்குதா? இல்லை ஒரு கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறது வெக்கமாக இருக்குதா? அதெல்லாம் வெக்கமாகவே பட மாட்டேங்குது. ஆனால் கையில் பைபிள் தூக்குறது மட்டும் வெக்கமாக இருக்குது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதில் மட்டும் வருது, மற்ற எதுக்கும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வர மாட்டேங்குது. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி காரியங்கள் வரும் பொழுது உங்கள் வீடுகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் தூக்கி வெளியே போட்டுருங்க. அதனால் ஒரு சாபமும் வராது. கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வேறு, இயேசுநாதர் ஃபோட்டோவை போட்டால் ஏதாவது வருமா? ஒன்றும் வராது. முதல்ல அது இயேசுநாதரே இல்லை. உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் வேணால் இருக்குமே ஒழிய சாபம் கண்டிப்பாக வராது. தைரியமாக தூக்கி போடுங்க. மட்டக்களப்பு தாண்டி கல்முனைன்னு ஒரு இடம் இருக்குது, யாருக்கா தெரியுமா? கல்முனை போகிற வழியில் கல்முனை கல்லாறு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அந்த பக்கமாக போகும்போது அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. ஒருத்தர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போ அங்கே ஒரு வயசானவங்க, அவருக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, படுத்தே கிடக்கார், ஏந்திரிக்கலை. அவர் வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு ஊழியக்காரர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே அவருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசு இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு. உடனே அந்த வீட்டை பார்த்தா இந்த சிலைகள் விற்கிற கடை மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் விக்கிரகம். அப்படியே மரியாளுடைய 108 வெர்ஷன் இருக்குது. எல்லா நாட்டு மரியாளும் இருக்காங்க. அல்போன்ஸா இருக்காங்க, லூர்து இருக்காங்க, அப்புறம் இந்திய மரியாள் இருக்கிறாங்க, ஐரோப்பா மரியாள் இருக்காங்க, அமெரிக்கா மரியாள் இருக்கிறாங்க, கருப்பாக வேறு இருக்காங்க மரியாள். அதில் எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. மரியாள் எப்போ கருப்பானாங்கன்னு தெரியல. அதுக்கு பேர் மடோனாவாம், பிளாக் மடோனான்னு பேர் போல். அந்த அம்மா நல்லா சிவப்பாக தான் இருந்திருப்பாங்க இஸ்ரேலில். அந்த அம்மாவையும் கருப்பாக்கிட்டான். அப்படி கொண்டாந்து பத்தாததுக்கு நமக்கே தெரியாது எத்தனை கோடி தூதர்கள் இருக்கிறாங்கன்ட்டு. அவ்வளோ தூதர்கள் இருக்கிறாங்க. அப்படி எல்லாரையும் போட்டு வீடு ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்னேன், இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அவருக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, ஐயோ இதை எடுத்தால் ஏதாவது ஆகிடும், நீங்களே வேணால் எடுத்துங்க, எனக்கு ஆனால் பரவாயில்ல. இப்போது அவங்க எண்ணம் பாருங்கள், நீங்களே வேணால் எடுத்துருங்க. அவங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஒரு லேபிள் மாதிரி அடிச்சிருக்காங்க டாலர்ஸை வச்சு, பயங்கரமாக. நானும் அந்த ஊழியக்காரரும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2 மூட்டை நிறையா, அவ்வளோ விக்கிரகம்.
நமக்கு தெரியாத சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. அந்தோனியார் நமக்கு தெரியும், அதே மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க, யாருன்னே தெரில. அப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொண்டாந்து போட்டு, நடந்த சம்பவம் இது, எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு மூட்டையில் போய் ஒரு ஆற்றுல கொண்டு போய் போட்டுட்டு ஜெபம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக படுத்திருந்த மனுஷன் எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் அரை மணி நேரத்துக்குள்ளே. எதுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இந்த சிலைகள் தடுக்கும், இந்த சொரூபங்கள் தடுக்கும், இந்த விக்கிரகங்கள் தடுக்கும், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தடுக்கும். அது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. பயப்படாமல் தூக்கி வெளியே போடுங்க. எல்லாம் என்ன பாருங்கள், குழந்தைன்னா அழதான் செய்யும். உங்கள் வீட்டிலலாம் குழந்தை அழாதா? இன்னும் புதுசாக பார்க்குறீங்க குழந்தை அழுவுது அப்படின்னு கவனிங்க. அப்போ இந்த விக்கிரகங்களை தூக்கி போடுவது ஒரு தப்பும் இல்லை. இது இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனை கெடுத்துருவீங்க. இப்போ உங்கள் பிள்ளை ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இப்போ பிள்ளை இயேசு எப்படி இருப்பார்னு கேட்டால் எப்படி காட்டுறது அப்படின்னாரு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறதுலையே. என்ன தெரியுமா? ஏசப்பாவை பார்க்கணுமா, போய் கதவை சாத்திட்டு ஜோம் பண்ணு, வருவார் பார்த்துக்கன்னு சொல்லுங்கள். நமக்கு வராரோ இல்லையோ, பிள்ளையின் சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவன் அவர். பிள்ளையை அப்படி பழக்குங்க, ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. நீங்கள் ஒரு தாடியையும் காட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் அது மைண்டில் அந்த தாடி இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் ஏசுநாதர் மாதிரியே அதுக்கு தோணுது. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக இந்த மாதிரி வஞ்சிக்கிறவர்கள் வருவாங்க பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட் வாங்க. இப்போ நம்ம இந்த ஆளை பார்த்தோம்ல, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஓகே, இவர் பேர் விசாரியன்னு சொன்னேன்ல, இவர் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள். செர்பியா தேசத்தில் டிராஃபிக் கான்ஸ்டபிள் பாஸ் பண்ணிடுங்க, டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருந்தவர். ரெண்டாவது, ஏன் இப்படிப்பட்டவர்கள் வரும்போது பாஸ் பண்ணிடுங்க, ஏன் இப்படிப்பட்டவர்கள் வரும்போது ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது காரணம் வசன அறிவு இல்லாதது. என்னது? வசன அறிவு இல்லாதது. வசன அறிவுனா என்ன? வசனம் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா வசனத்தில் மிக தெளிவாக இருக்கிறது, அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. இனி இயேசு மாம்சத்தில் வரவே மாட்டார். இனி அவர் ஆவியிலே நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவ்வளோதான் பைபிள் சொல்லுது. இந்த வசன அறிவு இல்லாததுனால தான் யார் யாரெல்லாம் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். இவராக இருப்பாரோ அவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்கிறதான ஒரு காரியம் வருவதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த வசன அறிவு இல்லாதது. இயேசு எப்படி இருப்பார்? இப்போ இருப்பாங்க, உயிர் தெழுந்த பிறகு இயேசு இந்த எம்மாவூர் சீஷனோடு பேசிட்டு வர்றார். எம்மாவூர் சீஷனோடு பேசிட்டு வரும்போது அவர் எப்படி இருந்தார்னே அவருக்கு தெரியல. அதனால தான் அவர் யாருன்னே தெரியாமல் அவன் பேசிக்கிட்டே வரான். ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, அவர் பேசும்போது ஆவி நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா. கல்லறையில் உயிர் தெழுந்து நிற்கிறாரு, மகதலேனா மரியாள் இருக்கிறாங்க. மகதலேனா மரியாள் இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு அவரை யாருன்னு தெரியல. வசனம் அப்படி தானே சொல்லுது, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரையும் இயேசுன்னு தெரியல. மகதலேனா மரியாளுக்கு இயேசுவை தெரியாதா? கிட்டத்தட்ட 3.5 வருஷம் அவர் கூடயே இருந்திருக்கிறாங்க, அவங்க ஊழியம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்த மகதலேனா மரியாளும் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் இயேசு உயிர் தெழுந்த போது வேற ரூபத்துக்கு போயிட்டார். இயேசு இப்படி இருக்க மாட்டாருங்கிற வசன அறிவு இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். ஒன்று, அவர் ஆவியிலே வெளிப்பட போகிறார். ரெண்டாவது, அவர் இப்படி இல்லை, அவர் வேற ரூபத்துக்கு போயிட்டார். அப்போ இயேசு எப்படி இருப்பார்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ அவர் எப்படி இருப்பார்? வரும்போது தான் தெரியும். அதனால தான் இதில் இன்னொரு வஞ்சிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இயேசு வரும்போது அவர் நீல முடியோட தாடியோட வந்தார் தான் நீங்கள் இயேசுன்னு ஒத்துப்பீங்க. ஒருவேளை இயேசு ஷார்ட்டாக முடி அடிச்சுட்டு மீசியன் தாடி இல்லாமல் வந்தார்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. உண்மை தானே? இயேசுநாதரே வந்தாலும் ஒத்துக்க போகிறது இல்லை. ஏன்? நாங்கள் பார்த்த இயேசு இப்படி இல்லை. நம்ம மைண்டில் எல்லாம் இயேசு எப்படி இருக்கிறாரு? நீல முடியோட தாடியோடு இருக்கிறாரு. ஒருவேளை வரும்போது நல்லா முடி ஷேவ் பண்ணிட்டு மீச தாடி இல்லாமல் வந்தார்னா என்ன பண்ணுவீங்க? அவரே வந்தோடனே நின்றுப்பார், நான் வந்துட்டேன் அப்படின்னா வருகிறவர் நீர் தானா? இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா? இப்போ உங்களை சந்திக்கணும்னா அவரே மீசையோட வர வேண்டி இருக்குது. ஆமாம், நிஜமாக தான் நான் சொல்கிறேன். இப்போ இயேசு ஷார்ட்டாக முடி அடிச்சுட்டு மீச தாடி இல்லாமல் வந்தால் உங்களால் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஒத்துக்க போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா வசன அறிவு இல்லை.
வசனத்தில் மிக தெளிவாக இருக்குது. அவர் தலை வெண்பஞ்சை போல இருந்தது. இயேசு ஒயிட் முடியாக உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? இயேசுவை வெள்ளை முடியோட நீங்களே கருப்பு முடிய உங்களையே உங்களால் வெள்ளை முடியாக கற்பனை பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் டை அடிக்கிறீங்க. ஆமாம் தானே? அப்புறம் இயேசுநாதரை எப்படி ஒத்துப்பீங்க நீங்கள்? அவர் தலை வெண்பஞ்சை போல இருந்தது. அப்படி வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டம் வஞ்சிக்கப்பட போகுது. ஏன்னா பிசாசுடைய தந்திரத்தில் பெரிய தந்திரம் இப்படி தான் இயேசு இருப்பார்னு ஒன்று ஏற்றி வச்சுட்டான். ஸோ இப்போ இயேசு வரும்போது உங்களுக்கு அது தெரிய போகிறதில்ல. நல்ல வேளை நம்ம ஆவியில் போகிறதுனால ஆவியில் உணர போகிறோம். ஆனால் மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ண போகிறான்னா அவர் எதிரின்னு நினச்சிக்கிட்டு அந்திகிறிஸ்துவோட சேருவான்னு பைபிள் சொல்லுது. ஒரு பெரிய கூட்டம் ஏன் அந்திகிறிஸ்துவோட சேர போகுதுன்னா ஏலியன் வந்துருச்சுன்னு சொல்ல போகிறான். அதனால தான் ஏலியன் கதையை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாளாக. ஏலியன் வருது. ஏலியன் வரலாம் வரப்போகிறதில்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய 1000 பரிசுத்தவன் கூட வரப்போகிறார். வருவர் மீள முடியோட தாடியோடு இருக்க போகிறது இல்லை. அவர் எப்படி இருப்பார்னு வரும்போது தெரிய போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவன் என்ன சொல்லிடுவான், பாருங்கள் இத்தனை நாள் நாங்கள் சொன்ன ஏலியன் வந்துடுச்சு. அதனால தான் ஏலியனை விதவிதமாக காட்டுறான் படத்தில். வித்தியாசமாக ஆவியில் காட்டுறான், அப்படி விகாரமாக காட்டுறான், எப்படியே காட்டுறான். ஏசு எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. அப்போ ஒரு மொத்த உலகத்தையும் ஒரு சைடு கூட்டிடுவான். நாங்கள் சொன்ன ஏலியன்ஸ் வந்தாச்சு பாருங்க. நீங்களே டவுட் ஆக போகிறீங்க ஒருவேளை கைவிடப்பட்டிருந்தீங்கன்னா சொல்கிறேன். வருகையில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் வஞ்சிக்கப்படுகிறது. சரி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஒருவேளை அந்திகிறிஸ்து இதே மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்திகிறிஸ்து இதே மாதிரி வந்தானா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு பெரிய கூட்டம் அவனை நம்ப போகுது. அவனை இயேசுன்னு ஏற்றுக்கொள்ள போகுது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. ஏன்னா இவங்க எல்லாமே மாம்சத்தில் தேடுகிறவர்கள். அதனால தான் இந்த மாதிரி உருவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அவர் ஆவியில் போயிட்டாருன்னு திருப்பி சொல்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். இது கூட பரவாயில்ல, ஒரு பெரிய கொடுமை. நீங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க பார்ப்போம். இது பாருங்கள், இதுக்கு பேர் பியான்சி. இது அமெரிக்காவில் இருக்கு. இப்போ இந்த அம்மா தான் கமலா ஹாரிஸுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, தோற்று போச்சு பாவம். ஆமாம், பியான்சி. இது யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் டிவி நடிகை. இதுக்கு திடீர்னு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு போயிடுச்சு. நான் தான் இயேசுன்னு சொல்லிருச்சு. நிஜம், நல்ல வேளை மீசதாடி முளைக்கல. நான் தான் இயேசுன்னு சொல்லிருச்சு. அது ஒரு பைபிள் எழுதியிருக்கு பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் பாருங்கள். அதுக்கு பேர் பேபிள்னு பேர். நம்மளது பைபிள் மாதிரி அதுக்கு பேபிள்னு ஒன்று எழுதியிருக்குது. அதோடைய பொன்மொழிகள். அதில் என்ன பெரிய கொடுமை தெரியுமா? ஒரு சத்தியத்தில் இருக்கிற சபகாரங்க ஒரு சர்ச்சை சொந்தமாக கட்டுறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது. அது பல மில்லியனில் சர்ச்சை கட்டிடுச்சு இமிடியேட்டாக. கோடீஸ்வரெல்லாம் கொண்டு போய் கொட்டுறான். எப்படித்தான் நம்புகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இது சொல்லுது, நான் திடீர்னு எனக்குள்ளே இயேசு வந்துட்டார், நான் இயேசுவாக மாறிட்டேன். இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கான். இந்தியாவில் இருக்கான், திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கான். பார்க்குறீங்களா? இருந்தால கீழே வாங்க, இன்னும் வாங்க, அது பாருங்க. இவன் திருநெல்வேலியில் இருக்கான். இந்த ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கார் பாருங்கள், அவரே போட்டிருக்கிறாரு. ஆனால் அவர் நியாயமான திருடன் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? என்னை பிதாவாகிய தேவன் என்று சொல்லிவிடாதீர்கள், நான் இயேசு மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். நியாயமான திருடன். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வருவதுக்கு என்ன காரணம்? சிரிக்காதீங்க. நாளைக்கு அந்திகிறிஸ்து வந்தால் நீங்களும் நம்பிடுவீங்க. இதே முடியோட, நீல முடியோட, தாடியோட வந்து இதே மாதிரி பேசினா நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தானே இருக்கிறோம். முதல்ல உங்கள் வீடுகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் எடுத்து போட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை உண்மையாய் போதிக்க தொடங்குங்க. குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பிக்கும் போதே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிடாதீங்க. இயேசு இப்படி தான் இருப்பார். அது எப்பேற்பட்ட எவாஞ்சலிஸ்ட் அனுப்பினாலும் சரி, எதாக இருந்தாலும் கூடுமான வரைக்கும் இதை காட்டாமல் கிரைஸ்ட ஆவியில் அவங்க தரிசிக்க வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போதே, இன்றைக்கி நம்ம சொல்லும் போதே இந்த மாதிரி காரியத்தை காட்டி விடுகிறோம். இதான் இதோடைய மிக முக்கியமான எச்சரிப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, கூடுமானால் இந்த மாதிரி அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது ரெண்டாவது இன்னொரு வஞ்சனை இருக்குது. நேற்று அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். ஒருவேளை நேற்று வராதவங்களுக்கு சும்மா அதை நான் ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். இன்னொரு வஞ்சனை இருக்குது. என்ன வஞ்சனைனா, இந்த மாதிரி ஆட்கள் வந்து கள்ள உபதேசத்தை போதிப்பார்கள். அந்த வசனத்தை வாசிங்க, நேற்று வராதவங்களுக்காக சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, நேற்று எடுத்தோம், பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது, ஆனால் பேசுறது எப்படி பேசுது?
சர்ப்பத்தை போல, பாம்பை போல பேசுது. இவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. இவங்க பார்க்கறதுக்கு கிரைஸ்ட் மாதிரி இருப்பாங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி காட்டுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து பேசுகிறதுலாம் எதை பற்றி இருக்கும்? சர்ப்பத்தை போல இருக்கும். இதுதான் நேற்று நாங்கள் எடுத்தோம். சபையை வஞ்சிக்கிறதுக்கு சர்ப்பம் தோட்டத்துக்குள்ளே வந்து எப்படி பேசும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. வஞ்சிக்கிறவர்கள் வருவார்கள். கூடுமானால் இயேசு கிறிஸ்து மாதிரியே வருவாங்க, வந்து அவர் செய்த காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. அதே போல் காரியங்கள், அநேக காரியங்கள் அவர்கள் செய்யும்போது இதில் இன்னொரு காரியத்தையும் இயேசு அதிலேயே சேர்த்து சொல்கிறார். அதே மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 24:4, 24. இயேசு அவர்களுக்கு பிரேத்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து 24, 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ இந்த ஆட்கள்லாம் வஞ்சிக்கிற காரியத்தில் ரெண்டாவதாக யூஸ் பண்ண போகிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அற்புத அடையாளங்கள். இந்த விசாரியன் பார்த்தோம் இல்லை, இந்த விசாரியனை நம்பும்போது ஜனங்கிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க. எப்படி இந்த ஜனங்களை போய் டிவி மீடியாவில் பேட்டி கேட்குறாங்க, இந்த ஆளை எதுக்கு நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் அநேகருடைய சாட்சி என்னன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்ப மாட்டோம், ஏன்னா இயேசு என்னென்ன அற்புதங்கள் செய்வாரோ அதையெல்லாம் இவரும் செய்கிறாரு, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சாட்சி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதான் பைபிள் சொல்லுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக பெரிய அற்புத அடையாளங்களையும் செய்வார்கள். இது ரெண்டாவது வஞ்சிக்கிற காரியம். விசுவாசிகள் எதில் நீங்கள் ரொம்ப விழுந்து போகிறீங்க தெரியுமா? இந்த அற்புத அடையாளத்தில் தான் நீங்கள் ரொம்ப விழுந்து போகிறீங்க. அற்புத அடையாளம், தீர்க்க தரிசனம். இப்போ இவரே இந்த கூட்டத்தை வச்சார்ல, இந்த கடைசி கால கூட்டம்னு வைக்கிறதுக்கு பதிலாக உங்கள் குடும்ப தீர்க்க தரிசன வெளிப்பாடு முகாம்னு வச்சுருந்தாருன்னா இந்த இடம் பற்றி இருக்காது, இந்த இடம் நிரம்பி இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் போட்டு தீராத வியாதிகளை சுகமாக்குகிற கூட்டம்னு போட்டார்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க போகுது. பிசாசின் கட்டுகள் முறிக்கப்படும், பில்லி சூனியமானா வந்துடும். இன்னைக்கு விசுவாசிக்கே வசனத்தை கேட்கறத விட இப்படிப்பட்ட காரியங்களில் மேல்தான் வாஞ்சை இருக்குது. அதுவும் அற்புத அடையாளம்னா உடனே ஓடுறீங்க, எவ்வளோ தூரம்னாலும் ஓடுறீங்க. இதில் அங்கே தான் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். இந்த அற்புத அடையாளங்களுக்கு பின்னால் ஏன் அற்புத அடையாளங்களுக்கு பின்னால் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் இயேசு நேரடியாக சொல்கிறார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புத அடையாளங்களை செய்வார்கள். அப்படி செய்யும்போது அது செய்யறது தேவனுடைய ஊழியக்காரனா பிசாசான்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா தேவ ஊழியர்கள் மட்டும் அற்புதங்கள் செய்கிறதில்ல, பிசாசும் அற்புதங்களை செய்யுது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 13 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16-13. அப்பொழுது வலைச்சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். யாரு அற்புதங்களை செய்கிற? பிசாசுகளின் ஆவிகள். அப்போ அற்புதங்களை யார் செய்வா? பிசாசும் செய்யும். தேவ மனுஷனும் செய்வாங்க, பிசாசும் செய்யும். இதில் தான் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி பைபிள் சொல்லுது. அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள் எல்லாம் தேவ மனுஷர்கள் அல்ல. சில நேரத்தில் தேவ மனுஷர்கள் அற்புதங்களை செய்கிறது போல சர்ப்பமும் தேவ மனுஷனை போல வரும். பார்வைக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கும், ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசும். இந்த அற்புதத்தை வைத்து கொண்டு நீங்கள் ஏமாறக்கூடாது. விசுவாசிகிட்ட இப்போ இருக்கிற பிரச்சனையே அதான். அற்புதம், அடையாளம், தீர்க்க தரிசனம் அப்படின்னா உடனே ஓடுறீங்க, ஆளை பிடிச்சி பார்க்க போயிடுறீங்க. இது செய்யறது யார், என்ன, எதுக்கு செய்கிறாங்க எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போது அற்புத அடையாளங்கள் முதல்ல யாருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அற்புத அடையாளம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல,
ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அவர்களுக்கு வசனத்தை உறுதிப்படுத்துவதுக்கு தான் அற்புத அடையாளம். வேதம் தெளிவாக சொல்லுது மார்க் 16 அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருவதற்கு இந்த அற்புத அடையாளம் பிரயோஜனப்படுகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அற்புத அடையாளம் எங்களுக்கு இல்லையா, விசுவாசிகளுக்கு கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கவனிங்க, விசுவாசிகள் அற்புத அடையாளங்களை பெறுகிறவர்கள் அல்ல, விசுவாசிகள் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். நீங்கள் தான் அற்புத அடையாளத்தை செய்ய வேண்டியவங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன. அப்போ நீங்களே அற்புத அடையாளத்தை செஞ்சுருக்கணும்ல. நீங்கள் 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. வந்து சபைக்குள்ளே இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க. பாஸ்டர் கேட்டால் 2004 சபை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 வருஷம் சபை. எத்தனை பேர் எத்தனை வருஷமாக உள்ளே இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இன்னும் அற்புதம்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டால் ஓடுறீங்க. அவர் வந்திருக்கிறாருன்னா ஓடுறீங்க, இவர் வந்திருக்கிறாருன்னா ஓடுறீங்க. தீர்க்க தரிசனம்னா சொல்லவே வேண்டாம், முதல்ல கொண்டு போய் தலையை கொடுக்கறது. எதுக்கு தலையை கொடுப்பீங்க? நீங்கள் பாஸ்டர் கூட சொன்னார், பேசிகிட்டு இருக்கும்போது, வரும்போது நம்ம கீழே ஏன் விழுறீங்க, பரிசுத்தாவியில் விழுறது அப்படின்னாரு. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற புதுசில் அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்துருக்கிறார் நமக்கு. நீங்கள் நிறைய கூட்டத்துக்கு போங்க, கை வச்ச உடனே பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஏன் விழுவிய? கை வச்சோடனே ஏன் விழுவீங்க? விழணும்னா அதுக்கு 2 ரீசன் தான் இருக்கணும். ஒன்று, மகிமை தாங்காமல் கீழே விழணும். புரியுதா? மகிமை தாங்காமல் கீழே விழணும். அப்படி எங்கேயும் இருக்கா பைபிளில்? மகிமை தாங்காமல் ஊழியம் பண்ண முடியாமல் போச்சுன்னு வேணா இருக்கே. மகிமை தாங்காமல் எவனாவது கீழே விழுந்தானா? இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸில் நிற்கும் போது அப்படி ஒரு ஊழியக்காரர் நின்னார்னா எதிரில் இருக்கிறவங்களாம் பொத்துன்னு விழுறாராம். அது எப்படி விழுவான்? அது எப்படி? ஏசுநாதரை பார்த்தே ஒருத்தன் விழலையே, அதை விட மகிமை உங்ககிட்ட இருக்கா? பரிசுத்தாவியிலேயே பிறந்தவர், அவர் பக்கத்திலேயே பரிசேயர் நிற்கிறா, சதுசேயர் நிற்கிறா, விசுவாசி நிற்கிறா, சீஷர்கள் நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் உழாதவங்க இப்போ என்ன புதுசாக 21ஆம் நூற்றாண்டில் உங்களை பார்த்தா உழணும்? அது நீங்கள் டிஃபால்ட் ஆகிட்டீங்க உழுகணுன்ட்டு. இன்னொரு குரூப் இருக்கு, உளுந்தாதான் அந்த கூட்டமே சக்ஸஸ். நீங்கள் உளுந்தாதான் அந்த கூட்டமே என்னவா இருக்குது? சக்ஸஸாக இருக்குது. எந்த ஊழியக்காரர் வந்தாலும் போய் நின்றுக்கிறீங்க முன்னாடி. நின்ன உடனே நீங்களும் இப்படி கையை வச்சுக்கிறீங்க, அவரும் இப்படி கையை வைக்கிறாரு. ஒத்தவொடனே பொத்துன்னு பின்னாடி விழுறீங்க. உங்களை பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு ஆளை வர ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க பின்னாடி. அவர் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோல் கீப்பர் மாதிரி இப்படி நிற்கிறாரு, பின்னாடியே நிற்கிறாங்க. விழுந்தவொடனே பொத்துன்னு பிடி. இது என்ன ஜோக் பண்ணுறீங்கன்னே ஒன்றும் புரியல. எப்படி நீங்கள் விழுவீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு? எப்படி கரெக்டாக வந்து நிற்கிறான்? அப்போ நீங்கள் அவள் ஜோம் பண்ணால் நீங்கள் விழுவீங்கன்றது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. சரி, விழுறதுக்கு காரணம் என்ன? பிசாஸ் பிடிச்சிருச்சா? பிசாஸ் பிடிச்சனால விழுறீங்களா? அப்போ டோட்டல் சர்ச்சா உழுதே. அப்போ நீங்கள் எல்லாம் பிசாஸ் பிடிச்சவங்களா? ஒன்று மகிமை தாங்காமல் விழணும்னு சொல்லணும், இல்லை பிசாஸ் பிடிச்சா ஏன் விழுவிய? சரி, பைபிள் முழுக்க பாருங்கள், விழுந்தவங்க இருக்காங்க. யார் இருக்காங்கன்னா, ஒன்று தானியேல், இன்னொன்று எசேக்கியேல், இன்னொன்று யோவான். செத்தவனை போல விழுந்தேன். எப்படி விழுந்தாங்கன்னு அங்கே இருக்கோம்? முகங்குப்புற விழுந்தார்கள்னு இருக்கோம். நீங்கள் அத்தனை பேரும் மல்லாக்க விழுறீங்க. முகங்குப்புற விழுந்துருதுன்னா இப்படி விழுறது, மல்லாக்க விழுறதுனா இப்படி விழுறது. போன விழுமே. இப்போ நீங்களாம் எப்படி விழுறீங்க? இப்படி விழுறீங்க. அதுவும் விழுந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அவர் அடுத்த ஆளுக்கு ஜோம் பண்ணும்போது ஏஞ்சி வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஜோம் பண்ணும்போது நீங்கள் ஏஞ்சி போயிட்டே இருக்கீங்க. இது என்ன விழுறது, என்ன எழுந்திருக்கிறது, என்ன கான்செப்ட் இது? இது இப்படி பண்ணாதான் அவருக்கும் திருப்தியாக இருக்குது. இன்றைக்கு பெரிய எழுப்புதல் என்னாச்சு? 15 பேர் கீழே விழுந்தாங்க. அவர் சொல்கிறார், நீங்களே வீட்டுக்கு போய் சொல்கிறீங்க செம்ம மீட்டிங் தெரியுமா, எல்லாரும் விழுந்தாங்க. கிறிஸ்தவம் விழுந்தவனை எழுந்து நிற்க பண்ணுறது தானே ஒழிய நிற்கிறவனை கீழே தள்ளுறது இல்லை. நீங்கள் எப்போ தான் மனம் திரும்ப போகிறீங்களோ, போய் ஒரு கூட்டம் வந்த உடனே நீங்கள் உழனால அவர் தள்ளி பார்க்குறாரு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது அற்புத அடையாளங்கள்லாம் கிடையாது. ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் தானாய் வரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
யாருக்கிட்ட போய் நின்னாலும் ஐயா எனக்கு ஒரு ஜோம் பண்ணும். எதுக்கு ஜோம் பண்ணும்? நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அதுக்கு காரணமே தெரிய மாட்டேங்குது ஏன் ஜோம் பண்ணணுன்னு. அப்புறமா தான் காரணம் யோசிக்குது. குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சில ஆட்கள் வந்து நிற்கிறாங்க, பிரதர் எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா? எதுக்கு? நீங்கள் ஜோம் பண்ணுங்க. சரி நான் ஜோம் பண்ணுறேனே வச்சுக்கோங்களேன், ஏசுநாதர் என்ன நினைப்பார்? இப்போ நம்ம ஜோம் பண்ணால் அவர் கேட்குறான்றதான் நம்ம நம்பிக்கை. இப்போ நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த அம்மா எதுக்கு வந்துன்னு தெரில, அதுக்காக அந்த அம்மாக்காக ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் பாப்பார், அதுதான் லூசுத்தனமாக வந்து நிற்கிது, என்ன காரணனே தெரியாமல். நீ ஒரு ஊழியக்காரன் தானே, நீயும் பைத்தியக்காரன் மாதிரி ஜோம் பண்ணுறேடா லூசு. சரி நான் இப்போ என்ன சொல்லி அந்த அம்மா ஆசீர்வதிக்கிறது? ஒரு காரணம் வந்து எனக்கு வியாதியாக இருக்குது, பலகீனமாக இருக்குது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று சொன்னால் நியாயம். உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்குன்னா, எந்த புது ஊழியக்காரன் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் மண்டையை கொடுத்துடணும். அப்படி கொடுத்த உங்களுக்கு வந்தால் தான் திருப்தி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியக்காரன் கை வைக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. எதுக்கு ஊழியக்காரன் கை வைக்கிறாங்கன்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழித்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். கைகளை வைக்குதெல்லாம் தாண்டி போயிடுங்கன்றார் எபிரேயரில். அதை தாண்டி போயிடுங்கன்றாரு. நீங்கள் இன்னும் அதிலே நின்றுக்கிட்டு இருக்கிய. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீங்கள் உண்மையாக இருங்க, ஆசீர்வாதம் தானாக வரும். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணுமா? ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்ல வல்லமை உள்ளவர். வந்த ஊழியக்காரன்ட்ட போய் சும்மா கேட்காதீங்க, ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு? உங்களை பற்றி எதுக்கு அந்த ஆள்கிட்ட சொல்லணும்? உங்களை பற்றி உங்கள்கிட்ட தானே சொல்லணும். முழங்கால் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். நீங்கள் அவர்கிட்ட கேட்குறது கிடையாது. அதுவும் நீங்கள் யார் தெரியுமில்ல, என்ன சொல்லணும்னு வேறு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவீங்க. அதையே ஆண்டவர் சொல்லணும். இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க, ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு? நீ 18 வயசில் என்ன திருட்டுத்தனம் பண்ண தெரியுமா? 21 வயசில் யாரை ஏமாத்தன தெரியுமா? 22 வயசில் ஒருத்தர் வீட்டில் திருடினிய, இதெல்லாம் சொன்னால் ஒத்துப்பீங்க? உங்களோட நெகட்டிவை சொன்னால் ஒத்துப்பீங்க? அதை சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? நீ வாலாகாமல் தலையாயிருப்பாய், இந்த வருஷம் நீ பலூகி பெருகுவாய். ஏற்கனவே நீங்கள் பலுகி பெருகி தான் ஒரு சீட்டில் உட்கார முடியாமல் அரை சீட்டு தாண்டி உட்காந்துருக்கீங்க. ஒரு சேர் பற்ற மாட்டேங்குது. இன்னும் பல்லுகி பெருகுவாய், பல்லுகி பெருகுவாய். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நேராக போக முடியல, சைடாக போகுது. ஏன்னா பல்லுகி பெருகிருச்சு வாக்குத்தத்தம். இன்னும் போய் அப்படியே தீர்க்க அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே போகிறது. இதைத்தான் சொல்லணும். அதில் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, இன்றைக்கி எப்படியாவது என் பேரை சொல்லி அவர் கூப்பிட்டுருணும். ஏன் உங்கள் பேர் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இப்போ அவர் சொல்லணும்? இல்லை சகையை கூப்பிட்டார், சகையை ரட்சிக்கப்படாமல் மேலே இருந்தால் அதனால் கூப்பிட்டார். நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு வந்து 25 வருஷம் ஆகிப்போச்சு, உங்கள் பேர் தான் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே, இதில் எதுக்கு உங்களை கூப்பிடணும்? இன்றைக்கி சபை முழுக்க முழுக்க வஞ்சகத்தின் உபதேசத்தில் இருக்க. நீங்கள் அதைத்தான் ஆசீர்வாதம்னு வேற நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இதை நிறுத்திடுங்க. நீங்கள் யார் தெரியும்ல, ஊழியக்காரன்ட்ட போய் தலை கொடுக்குறவங்க இல்லை, அநேகருக்கு ஜெபிக்க வேண்டியவங்க. உங்கள் ஏரியாவில் உங்கள் வீடு தான் ஒரு ஹீலிங் சென்டர் மாதிரி இருக்கணும். உங்கள் வீட்டில் அப்படி நடக்கிறது தெரியணும். அங்கே கிறிஸ்து இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியணும். உங்கள் மூலமா டெலிவரன்ஸ் நடக்கணும். நீங்கள் சொல்லாமையே உங்கள் வீட்டுக்கு ஆள் வரணும். நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களாமே, எங்களுக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கணும். 120 பேர் ஜோம் பண்ணுறான், எங்கெங்கிறது ஆள் வந்து நிற்கிறான், எல்லா மொழிக்காரனும் வந்து நிற்கிறான். எப்படி வந்தான் யோசிச்சு பாருங்க. அத்தனை மொழிக்காரனும் வரான். பேதுரு வீட்டில் இயேசு ஒரே ஒரு ஜோமம் தான் பண்ணார். ஒரே ஒரு அம்மாவுக்கு ஜுரம் பிடிச்சி சரியாச்சு. ஒரு ஜெபம் பண்ணார், ஒரு ஜுரம் சரியாயிடுச்சு. வசனம் சொல்லுது, திரளான ஜனங்கள் அங்கே வந்து விட்டார்கள். ஒரே ஒரு ஹீலிங் தான். உங்கள் வீட்டில் அப்படி ஒரு ஹீலிங் நடந்தால் அநேகர் அங்கே வருவார்கள். ஏன்னா ஜனங்கள் இங்கே வெறும் தரித்திரத்தில் இல்லை, ஜனங்கள் நிறைய தேவைகளோடு கூட இருக்கிறார்கள். ஆத்தும தேவை. அதுக்கு உங்களை தான் கர்த்தர் யூஸ் பண்ணணும். நீங்களே இன்னும் அப்பண்டிஸ் மாதிரி இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம், எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரரை தேடி போகிறது, எப்போ பார்த்தாலும் அற்புதத்தை தேடி போகிறது, எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இல்லாத ஒரு தன்மை. என்ன சொன்னாலும் உட்காந்து என்னதான் ஆண்டவர் கொடுத்தாலும் இன்னும் எங்கள் அக்கா வீட்டை விட என் வீடு சின்னதாக தான் இருக்குது. உங்கள் அக்கா வீடு பெருசாக இருந்தால் இப்போ என்ன, இப்போ சின்ன வீடாக இருந்தால் என்ன, இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 1 மணிக்கு மேலே அந்த வீட்டில் அந்த ரூமில் போய் தூங்குவீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது, ஆண்டவரே கர்த்தர் கிருபையாக 2 ரூம் கொடுத்துருக்கிறாரு, நம்ம இந்த ரூம்லேயே தூங்கிட்டு இருக்கிறோம், நம்ம வேணால் அந்த ரூமில் போய் தூங்க போகிறீங்களா? ஆண்டவர் கொடுத்ததில் போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியை இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் நீங்கள் சரியென்று நினைத்து கொண்டு இருக்கிற வஞ்சகத்தின் உபதேசத்தை நான் சொல்கிறேன். உங்களை ஒரு 10-20 வருஷமாக தப்பாக நடத்தியிருக்கிறாங்க. நீங்கள் ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடுறவங்களா இருக்கிறீங்க. இப்போவும் சொல்கிறேன், ஊழியக்காரனை மதிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஊழியக்காரனை விக்கிரகமாக்காதீங்க.
அப்படியே ஊழியக்காரனை பார்த்து ஐயோ என்ன ஏன் சிலர்லாம் அப்படி செய்கிறாங்க. பிரதர் உங்களை பார்ப்பேனா, ஏன் என்ன பார்த்தா என்னப்ப, பார்க்காட்டி என்னப்ப, உங்கள் அன்பு எனக்கு புரியுது, ஐயோ ஆண்டவர். அதை ஒரு எமோஷ்னல் இல்லைங்களா, உணர்ச்சி பூர்வத்துக்கு போகாதீங்க. இப்போது நான் எப்பவும் சொல்வேன், இப்போ நம்ம இங்கே வர வழியில் எவ்வளோ போர்டு இருக்குது, இந்த இடத்துக்கு வரத்துக்கு போர்டு இருக்குல்ல, என்றைக்காவது நீங்கள் வண்டி அந்த போர்டுக்கிட்ட நிறுத்திட்டு அந்த போர்டை கட்டிப்பிடிச்சி அழுதுருக்கீங்களா? இந்த சபைக்கு வருவதற்கு இந்த போர்டு தான் எனக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த கூகுளில் ஒரு அம்மா பேசுது இல்லை, கூகுள் மேப்பில் நீங்கள் போகிற இடத்துக்கு முடிஞ்சவொடனே அந்த அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? நான் வருவதுக்கு நீதாம்மா காரணம், முடிஞ்சால் என் வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு போங்க கூப்பிட்ருக்கீங்களா? அது அதோடைய வேலை, அது செஞ்சிச்சு. அது அந்த போர்டோடைய வேலை, அது செஞ்சிச்சு. தேவன் பக்கம் உங்களை திருப்புவது ஊழியக்காரனுடைய வேலை. அவ்வளோதான். அதை நாங்கள் செய்கிறோம், வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்பயும் சொல்கிறேன், மரியாதை கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, கனப்படுத்துங்க வேணான்னு சொல்லலை. விக்கிரகமாக மாத்திரிய அவர் சொன்னால் சரியாக தாங்க இருக்கும். எவன் சொன்னா? எப்பேற்பட்ட ஊழியக்காரனும் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தப்பாகாத ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். தப்பாகாத ஒரு புக்கு இருக்குன்னா இது மட்டும்தான். ஊழியக்காரன் யாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி நாங்களும் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் போய் அப்படியே விழுறிய, தீர்க்க தரிசனம்னோடனே பொத்துன்னு விழுறிய, போய் அந்த ஆள்கிட்ட கேட்குறது ஏதாவது சொல்லுங்கள், என்ன எதத்தை சொல்கிறது? ஒரு அம்மா நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உடனே ஜாம் பண்ணி ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு சொல்லுங்கள் பிரதர். இவங்களை என்ன நான் சொல்கிறது ஒன்றுமே புரியல. இல்லை பிரதர் நீங்கள் ஜாம் பண்ணி உடனே சொல்லுங்கள் ஆண்டவர் என்ன சொல்ல. நான் சொன்னேன் ஜாம் பண்ணாமல் சொல்லட்டுமான்னு கேட்டேன். சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னாங்க. உங்களை ஜாம் பண்ண சொல்கிறாருன்னு சொன்னேன். அதெல்லாம் என்ன கேஸ் தெரியுமில்ல உங்களுக்குலாம்? நீங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, பாஸ்டர்கிட்ட சொல்கிறது எனக்காக கொஞ்சம் ஃபாஸ்டிங் போடுவீங்களா பாஸ்டர், பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன். அவர் ஃபாஸ்டிங் போடுவார், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்களும் வாங்க ஃபாஸ்டிங்க்கு சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஊழியக்காரங்கிட்ட அப்படியே மொத்தத்தையும் டிபெண்டபிள் ஆகிட்டு இவங்க அப்படியே போயிடுறது. கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இப்படி போகிறதுனால தான் அநேகர் உங்களை வஞ்சிக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அதுக்கப்புறம் ஏமாற்றப்பட்ட பிறகு வந்து பாஸ்டர்கிட்ட சொல்கிறது நம்பணும். உங்களை ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள், சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டோடு இருங்க. ஊழியக்காரங்கிட்ட ஏதாவது டவுட் இருக்குதா கேளுங்க, ஏதோ ஜப குறிப்பு இருக்கா போய் ஜெபம் பண்ணுங்க. உங்களை வேணானே சொல்லலை, விக்கிரகமாக மாற்றிடாதீங்க. அதனுடைய விளைவு என்ன? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. இனிமேட்டு இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அவர் நாமத்தை தரித்து கொண்டு தான் வருவாங்க, இயேசுவின் நாமம் தான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் எவ்வளோ ஏமாத்துறாங்க தெரியுமா? அதுவும் உங்களுக்கு ஒரு நேற்று கூட சொன்னேன், இன்றைக்கி சொல்லிவிட்டு நான் அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, ஒரு பிரசங்கம் உங்கள் ஆத்மாவுக்கு பரலோகத்துக்குரியதாக இருக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. ஒரு பிரசங்கம் உங்கள் மாம்சத்துக்கு பூமிக்குரியதாக இருக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. என்னங்க சொல்கிறீங்க? உண்மை. உங்கள் ஆத்மா சுகமாச்சுன்னா ஆண்டவர் உங்கள் சரீரத்தையும் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு சரீரத்தை சுகமாக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உலக பணத்தை பற்றி, வீட்டை பற்றி, ஆஸ்தியை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, இப்படி உன்னை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார், உங்கள் வியாபாரத்து இப்போலாம் புதுசாக வந்துருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, வியாபார ஆசீர்வாத கூட்டம். இயேசுநாதரே நடத்தாத கூட்டம் இது, அப்போஸ்தலர்கள் நடத்தாத கூட்டம். அப்போ வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டாமா? நீ உண்மையாக இரு வியாபாரத்தில், உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவ்வளோதான். வியாபாரத்தில் உண்மையாக இருந்தால் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. தனியாக வியாபார ஆசீர்வாத கூட்டம் அப்படி எப்படியாவது இருக்குதா? இயேசு காலத்தில் வியாபாரி இல்லையா? எத்தனை வியாபாரிகள் இருந்தாங்க? இயேசு தனியாக வியாபாரி கூட்டமாக நடத்தினார். நீங்கள் அதை விரும்புகிறீங்க, அவங்களும் அதை செய்கிறாங்க, உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வியாபாரத்துக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. இப்பயும் சொல்கிறேன், உங்கள் ஆத்மாவுக்கு தான் ஜெபம். உங்கள் உள்ளான மனுஷன் ஒழுங்காக இருந்தானா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். யோபு நீதிமானாக இருந்தான், சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து பார்த்திருந்தார். தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான், அவனை சுற்றிலும் எல்லாவற்றையும் அமைதலாக்கி இருந்தார். வசனம் சொல்லுது, ராஜாவை சுற்றிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அமைதலாக்கி இருந்தார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். தயவு செய்து இந்த போலியான ஆட்களை நம்பி ஓடி வஞ்சிக்கப்படாதிருங்கள்.
இன்னொன்று நேற்று சொன்ன மாதிரி தான், கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவங்க தான் வஞ்சிக்கிறவர்கள், மிக மோசமானவர்கள். கடைசியாக ஒரு எச்சரிப்பை இயேசு சொல்கிறார். அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட ஒருவேளை கேள்வி பதில் இருந்தால் அதுக்குள்ளே போகிறேன். வாசிங்க 24ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது வசனத்தை வாசி. 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ரெண்டாவது எச்சரிக்கையா பாருங்க, வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்றாரு. அடுத்து சொல்றாரு பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கலங்காதபடிக்கு. என்னங்க அப்புறம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. போன செஷனில் நம்ம பார்த்தோம். ஏன் பயப்படக்கூடாதுங்கிறாரு. இந்த பயம் என்பது பிசாசுடைய டூல். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பயம் என்பது பிசாசுடைய ஆயுதங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. வெளிப்படுத்தல் 21:8 வாசிங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கடைசியா எங்க போவாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அக்கினியும் கந்தகம் கடல் நரகத்தில் பங்கடைறவங்கள ஃபர்ஸ்ட் யார் இருக்கா பாருங்க லிஸ்ட்ல, ஃபர்ஸ்ட் பயப்படுகிறவர்கள். ஏங்க பயம் அவ்வளோ பெரிய பாவமா? ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்தது பயம்தான். தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு உங்கள் ஆத்மாக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு, பாவ பயம். இந்த பயம் இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். இந்த பயம் அவர்கிட்ட உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாராம், இரத்தத்தினாலே தைரியம் உண்டாக்குறாராம். வாசிங்க எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். இரத்தத்தினால என்ன வருது? பயத்துக்கு ஆப்போசிட். ஆதாமுக்கு என்னைக்கு ஆண்டவரை பார்க்க பயந்தானோ அந்த பயத்துக்கு ஆப்போசிட்டாக தைரியத்தை கொண்டாந்துட்டார். எது கொண்டு வருது? ரத்தம் கொண்டு வருகிறது. அப்படியானால் கர்த்தருக்கு பிடிக்காதது பயம். எந்த பயம்? உலகத்தினுடைய பயம். அவரை பயபக்தியாக நாம் சேவிக்கிறோம், அது வேற. உலகத்தை பற்றின பயம். சிலருக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பயம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா வந்து இருக்கிற எல்லா வியாதிகள்லையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய வியாதி கிடையாது. அது வந்து சின்ன கிருமி தான், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளதான ஒரு இடத்துல போய் அது உக்காந்துக்குது. அதனால் மூச்சு நமக்கு அதிகமாக வாங்குது, ஒருத்தரால் கொடுக்க முடியல. ஆனால் இவ்வளோ பெருசாக ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பயம். அந்த பயங்கிற டூலை தான் பிசாசு யூஸ் பண்ணான். மீடியா வழியாக, எல்லா வழியாக கொத்தா சாவுறாங்க, அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னு சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட என்ன வந்துடுச்சு? கொரோனா வந்த உடனே ஐயோ அவ்வளோதான் நான் செத்துட்டேன். அதை நல்லா கவனிங்க. யோபு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், அவனை போல் ஒருவனும் இல்லை. அவனை பிடிக்கிறதுக்கு பிசாசு வழி பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒரு வழியும் இல்லை. ஒரே ஒரு வழி இருந்துச்சு. வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அதுதான் உள்ளே வரத்துக்கு காரணம். இன்றைக்கி இந்த பயம் விசுவாசிகளுக்குள்ள பயங்கரம். இயேசு சொல்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாம் நடக்கும், இது அத்தனையும் நடக்கும், ஆனால் இது எதுவும் எனக்கு நடக்காது. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் ஜீவனின் தேவனாக இருக்கிறார், மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் வரணும். யோசித்து பாருங்க, கொரோனா எல்லாருக்கும் வந்துச்சு. உலகத்தான் எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது தெரியுமா? நம்மளாம் மாஸ்க் போட்டுட்டு போகிறோம், சட்டத்திட்டம் ஃபாலோ பண்ணுறோம். எத்தனை உலகத்தான் மாஸ்கே போடல தெரியுமா? அவன் சொல்கிறான் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வராதுங்க. வரல. நம்ம வெளியே போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தோம். இந்தியாவில் நான் சொல்கிறது, வெளியே போகிறதுக்கு பயந்து யாரும் வரல வெளியே. ஆனால் சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்க போயிட்டே இருக்கிறாங்க, பால் டெலிவரி பண்ணுறவங்க போயிட்டே இருக்கிறாங்க, மீடியா பர்சன்ஸ் வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ இவங்களுக்கு நம்மளை விட பயம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்குது.
ப்ரிகாஷன் எடுக்கணும், நான் வேணான்னு சொல்லலை, அது ப்ரிகாஷன் வேறு, அது அரசாங்கமும் சொல்லுது, நம்மளும் ஞானமாக இருக்கணும், அது வேறு. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர பயம். நம்ம தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சு, இதாவது உலக பிரகாரமான பயம். கொஞ்சம் பேர் எடுத்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பயம். பிசாசு இருக்குதா, காற்று இருக்குதா, கருப்பு இருக்குதா, இருட்டு இருக்குதா, எல்லாம் இருக்குது. யாரும் இல்லைன்னா, காற்று இல்லைன்னா செத்து போயிடுவோம், இருட்டு இல்லாட்டி தூக்கம் வராது, கண்டிப்பாக எல்லாம் இருக்குது. ஆனால் சிலர்லாம் பாருங்கள், எனக்கு சிலர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, உலகத்தானுங்கிட்ட இல்லாத அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பயம் யார்கிட்ட இருக்குது? விசுவாசிக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி உட்காந்து ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன். அவங்க இல்லை, அந்த இடத்துல ஏதோ இருக்குது, அங்கே போனால் நம்மளை அமுக்குது, அது ஒரு மாதிரி நம்மளை பண்ணுது. அப்போது இருக்குன்னே வச்சுப்போம். அப்போ நீங்கள் யார்? அது இருக்கட்டும். பைபிள் தெளிவாக சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர்னு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நேற்று இந்த பிசாசின் தலை நசுக்கினார்னு பைபிளில் இருக்குல்ல, அதிகம் 3:15 அவர் உன் தலையை நசுக்குவார்னு இருக்குல்ல. நேற்று ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த வீடியோவில் லிட்ரலாக ஒரு பாம்பு தலையை நசுக்குனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. பாம்பு தலையை நசுக்கிட்டால், அந்த பாம்பு தலையை நசுக்கிட்டா பாம்புக்கு ஒன்றுமே கிடையாதாம்மா. ஏன்னா அதோடைய விஷமே பல்லில் தான் இருக்குதாம்மா. தலையை நசுங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விஷமே கிடையாது, வேலை முடிஞ்சிருச்சு. பாம்பு தலையை நசுக்கிட்டோம்னா பாம்பால் அதுக்கப்புறம் துடிக்க தான் முடியும், வேறு ஆக்டிவேட்டே பண்ண முடியாதாம்மா. உலகத்தான் சொல்கிறேன் வேற ஒரு விஷயத்துக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஸ்பிரிச்சுவலி பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கிட்டாருன்னு இருக்கு. அப்புறம் எப்படி பிசாசு உங்களை ஏதாவது பண்ண முடியும்? இன்றைக்கி எதை வச்சு பிசாசு பண்ணுறான் தெரியுமா? உங்களை ஏமாத்துறான் தெரியுமா? நீங்கள் உட்காந்து பார்க்குற மூவிஸ், நீங்கள் உட்காந்து பார்க்குற சில டாக்குமெண்ட்ரிஸ், நீங்கள் படிக்கிற சில புக்ஸு. சிலருக்கெல்லாம் இதுக்கு பேர் என்னென்னா தைரியம், தில்லு. என்னன்னு கேட்டால் அப்படியே ஹாரர் மூவிஸ் பார்க்குறது. அந்த காலத்தில் உள்ள ஹிஸ்ட்ரிஸ் வெப்சைட்ஸில் படிக்குது. சும்மாவே உட்காந்து இதுக்கு பேர் நாலேஜ் கெயின் பண்ணுறது. அப்படியே போய் படிக்க 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 கான்ஷியஸ், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லாம் உள்ளே போகுது. அது அறியாமலே அதுக்குள்ளே பயம் வருது. இன்றைக்கி நிறைய வாலிப பசங்க பிள்ளைகள் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கு நிறைய. ஏன்னா ஸ்கூல்ஸில் போனீங்கன்னா இந்த கார்ட்டூன்ஸ்லேயே இருக்கட்டும், மூவிஸ்லேயே இருக்கட்டும், இந்த பழைய பிசாசுகள் பேரெல்லாம் கொண்டு வந்து இந்த கிங் ஆஃப் அது இது இந்த கிங் ஆஃப் டெவில்ஸு இந்த மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்து அதோடைய பேரெல்லாம் சொல்லி இந்த மூவிஸ் இதுங்க பார்க்க இது உள்ளுக்குள்ளே வருது. ஒரு தடவை இதுக்குள்ளே அதுங்களுக்கு அந்த பயத்தை உண்டாக்குது, ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே அது வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளைகள் பொசஸ்டாக இருக்குது. எப்படின்னா தெரிய பார்த்தா எங்கேயோ உட்காந்து எதையோ பார்த்துருக்குது. இதெல்லாம் என்ன? அந்த பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஏன் தேடி பிடிச்சி அதை படிப்பீங்க? அந்த நாலேஜ் உங்களுக்கு எதுக்கு? சபைக்கு எழுதும்போது ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறாரு, சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லுகிறவரையில் நீங்கள் அறிந்து கொள்ளாமலும். தியத்தரா சபைக்கு எழுதும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா, இந்த மாதிரி வெப்சைட்ஸுக்கு போகாதவங்களுக்கு, இந்த மாதிரி காரியங்களை படிக்காதவங்களுக்கு, இதை தெரிஞ்சிக்காம இருக்கிறவங்களுக்குன்னு ஆண்டவர் சொல்றார். சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற, இதை தெரிஞ்சுக்காதீங்கன்ற ஆண்டவர். ஏன் தெரிஞ்சுக்காதீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். அதை போய் பார்க்கறது, அது உள்ள என்ன இருக்குது, அந்த கிரீக் காடோடைய பேர் என்ன, அந்த அசிரியன் காடோட பேர் என்ன, இஜிப்சியன் புக் ஆஃப் டெத் என்ன, இப்படின்னு உள்ளே போய் 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 பார்க்க அதோடு கூட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, அதோடு கூட பழக ஆரம்பிக்கிறாங்க, அதை பற்றின காரியங்களுக்கு இவங்க கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாங்க. அதில் எதையாவது ஒன்றை கிளிக் பண்ணுன்றான், மேலும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளிக் பண்ணு, அது இன்னும் உங்களை உள்ளே கூட்டிகிட்டே போகுது. பிள்ளைங்க உட்காந்து நைட்டெல்லாம் ஃபோன் பார்க்குது. இந்த அப்பா அம்மாவுக்கு அது என்ன பார்க்குதுன்னு வேற தெரிய மாட்டேங்குது. கேட்டால் ப்ரைவசி. இந்த சாத்தானுடைய ஆழங்கள் இப்பொழுது அநேக பிள்ளைகளை பிடிச்சி வச்சிருக்கு.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இது ஒரு பீரியடில் படிக்கும் போது தைரியமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பீரியடில் அதுக்கு நீங்கள் பயப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிசாசு உங்ககிட்ட வந்துடும். எதுக்கு அன்வான்ட் காரியங்களை போய் மாட்டுவீங்க? இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, எவனுக்கோ ஒருத்தனுக்கு தும்மல் வருது, ஸ்னீசிங் இருக்குது, அவன் பக்கத்தில் போய் உட்காரக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? என் பாடி ஸ்ட்ராங், யார் தும்முனாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, போய் உட்காந்து பாருங்கள். ஒருத்தனுக்கு வைரல் ஃபீவர் இருக்குது, அவன் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுதில்ல? நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு எதுவுமே வராது, உட்காந்து பாருங்கள். கொரோனாவில் தெரியுதில்ல குவாரண்டைன் எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லை? அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலியும் குவாரண்டைன் பண்ண தெரியணும். இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் குவாரண்டைன் உங்களுக்கு பண்ண தெரியாமல் இந்த சாத்தானுடைய ஆழங்களுக்கு போய் ஒரு குரூப்பு படிக்க 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 ஆரம்பத்தில் கொஞ்சம் எந்துவாக இருக்கும், படிக்கும் போது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், ஒரு பீரியடில் உள்ளே போய் மாட்டிக்கிறீங்க, இந்த பயம் உங்களை பிடிச்சி ஆட்டுது. அதுக்கப்புறம் இது நடக்குமா? நடுவில் கூட ஒரு கேம் ஒன்று வந்துச்சு, ப்ளூ வேல்னா, அப்படிதானே? கடைசியில் அந்த பிள்ளைங்க சூசைட் பண்ணி செத்து போச்சு. கடைசி டாஸ்க் எத்தனை பிள்ளைங்க பயந்து போய் செத்து போச்சு தெரியுமா? ஏன்? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பைபிள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், எதை கொண்டும் கலங்காதிருங்கள். அதாவது பாட்டு நடந்துட்டு போட்டோம், நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, நமக்கு அது தேவையில்லை. இந்த பைபிளை படிக்க வேண்டியதுன்னு எவ்வளோ இருக்குது தெரியுமா? பைபிள் ஹிஸ்ட்ரியே நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தியானிக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், இந்த பைபிளில் உள்ள ஹிஸ்ட்ரிஸை படித்து முடிச்சுட்டிங்களா, இது ஒரு நாளும் உங்களை தீமைக்கு நேராக நடத்தாது, இது உங்களை நன்மைக்கு நேராக தான் நடத்தும். இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி, இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு உலகத்திலே கிடையாது. எவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ், மோர் தென் 6000 years ஹிஸ்ட்ரி இது உள்ளே இருக்குது. இது நீங்கள் 4000 years ஹிஸ்ட்ரியாக இருக்குது, 2000 ஹிஸ்ட்ரி ப்ராஃபஸியாக இருக்குது, நீங்கள் படிக்கலாமே. இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் வஞ்சிக்கப்படுகிறது. இந்த மாதிரி எந்துவான காரியங்கள் த்ரில்லிங்காக இருக்குது, அதை பார்க்குறாங்க இதை பார்க்குறாங்க. அவனுங்களும் மீடியாவில் அவன் என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய மாட்டான். மீடியாவில் கொண்டு வரது எல்லாமே டெவிலிஷாக தான் இருக்கும். ஏன்? மீடியா டெவில்து, அவன் அப்படி தான் யூஸ் பண்ணுவான். அது என்ன காட்லியாவாக இருக்க போகுது? ஒன்று வெளியரங்கமான டெவிலிஷாக இருக்கும், இல்லை மறைமுகமான டெவிலிஷாக இருக்கும். மறைமுகமான பாவமாக இருக்க போது, இல்லை வெளியரங்கமான பாவம் இருக்க போகுது. அதை போய் உட்காந்து பார்த்து அது உள்ளே போய் ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது தான். வேர்ல்டு என்ன வேணால் செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு அங்கே போக வேண்டாம், பயத்துக்குள்ளே போயிடாதீங்க. அதே மாதிரி அடுத்து நான் சொன்னது தான், நியூக்ளியர் வார் வருது, இன்னும் மேக்ஸிமம் 26க்குள்ளே ஆரம்பிச்சிடும். என்னுடைய கணக்குக்கு நான் சொல்கிறேன், ப்ராஃபஸி இல்லை, கணக்குக்கு நான் சொல்கிறேன், 26க்குள்ளே ஆரம்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை திருப்பி நான் இங்கே வரேன்னா வரமாட்டேன்னு தெரியாது, ஆனால் சபைக்கு சொல்லிட்டு போகிறேன், மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். பயந்தீங்க அது உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லா தான் சொல்கிறீங்க. அந்த சங்கீதம் ஒன்று இருக்குதுல்ல, 91ஆம் சங்கீதம், என்னது? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில், எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் தெளிவாக தான் சொல்லுது. பகலில் பறக்கும் அப்படின்னா என்ன? மிசைல். பகலில் பறக்கும் அம்பிற்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இதோ வந்துருச்சுல்ல இந்த மாதிரி பேண்டமிக்கு, இந்த மாதிரி காரியங்கள். இது எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது, இதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இது ஒரு அறிக்கை, ஜெப அறிக்கை. இதை டெய்லி சொல்லுங்கள், டெய்லி வாசிங்க. சாம்ஸ் 91 டெய்லி வாசிங்க. இந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப அவசியம். டெய்லி நைட்டு படுக்க போகும்போது பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்கள், வாய் விட்டு வாசிக்க சொல்லுங்கள். சும்மா அப்படி பார்த்துட்டு படுக்க வேணாம்னு சொல்லுங்கள். நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும், மைண்டு வேறு எங்கேயாவது இருக்கும், பைபிளை பார்த்துக்கிட்டே இருக்கும். வேறு வேலையில் இந்த அம்மா டெய்லி சொல்லுது, இதுக்கு நிமிஷம் ஆமேன் அப்படின்ட்டு வச்சிரும். டெய்லி சாம்ஸ் 91 பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்கள், வாய் விட்டு. மிஞ்சி போச்சுன்னா 5 minutes ஆகும். ஆனால் ஒன்று, அந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ரெண்டாவது, தயவு செய்து வீட்டில் குடும்ப ஜெபம் ஆரம்பிங்கள். ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவருக்கு கொடுங்க டைம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வருகிற காலங்கள் ரொம்ப மோசம். மொபைல் காப்பாற்றாது. ஏதோ நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் பண்ணிட்டானா சேட்டலைட் வேலை செய்யாது. கொஞ்ச நாளைக்கு சேட்டலைட் இதாக்க போகுது. 2030 ISS கீழே வரணும், ஏன்னா அதோட டைம் முடிஞ்சிருச்சுங்கிறான். அது வந்து பெசிஃபிக்கில் விழப்போகுதுன்னு சொல்கிறான். நியூ சேட்டலைட் லான்ச் பண்ணணுன்றான். கொஞ்ச நாளைக்கு அது வேலை செய்யாது. அப்படி தான் இருக்குது, பைபிள்லே இருக்குது. கொஞ்ச காலம் கர்த்தர் காற்றை பிடிக்கிறாருன்னு. எல்லாம் பைபிளில் உள்ள காரியங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ மொபைல் காப்பாற்றாது, எதுவும் காப்பாற்றாது. காப்பாற்ற போகிறது கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஸோ தயவு செய்து ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கொள்ளுங்க. காலம் மிக சமீபம், வஞ்சிக்கிற காலம் வந்து விட்டது. இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வரப்போகிறார். நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம் எல்லாரும், சரியா?
நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளையாவது பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 2 பேர் போனால் நஷ்டம். 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 3 பேர் போனால் நஷ்டம். 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 4 பேராக போயிடணும். கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்தவைகளில் ஒரு ஆட்டை கூட தவற விடக்கூடாது. அதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. ஒப்பு கொடுப்போமா? ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பெற்றோர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவரே, நாங்கள் முழு குடும்பமாக உம்மை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உடைய ரத்தத்தாலே எங்கள் முழு குடும்பத்தையும் வேலி அடைச்சி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கிருபையின் கரத்தில் தாழ்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கு வந்தது பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் ஆண்டவரே, கைவிடப்படுவதற்கு அல்ல, கைவிடப்படுவதற்கு அல்ல. எப்படி ஆகிலும் ஆண்டவரே, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டுமே. இந்த உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ எங்களை வஞ்சித்து விடாதபடி, பின்னோக்கி இழுத்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போவதாக. எங்க பிள்ளைகளை பாவத்தில் தள்ள பார்க்கிற பிசாசின் கிரியைகள் நிர்மூலம் ஆவதாக. குடும்பத்தை பின்னோக்கி இழுக்க பார்க்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் ஆவதாக. கர்த்தர் எங்கள் குடும்பங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே முழு குடும்பம், முழு சபை இருப்பதாக. அப்பா, விதைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் 100க்கு 100 பலன் கொடுப்பதாக. பிசாசானவன் இந்த வார்த்தைகளை பொறுக்கி போட்டு விடாதபடிக்கு, களைகளை விதைத்து விடாதபடிக்கு 100க்கு 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தேங்க்யூ லார்ட். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.